ஹலோ எவ்ரிவன். பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் இருக்க கண்டெம்பரரி தியரி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அனிமல் ஸ்டடீஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அனிமல் ஸ்டடீஸ் இது லிட்டரரி அண்ட் கல்ச்சுரல் தியரி. இந்த தியரி எதை அனலைஸ் பண்ணுது அப்படின்னா, லிட்ரேச்சரில் தென் சொசைட்டியில் எப்படி அனிமல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, தென் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு அனலைஸ் பண்ணுது. ஒரு புக்கில் ஒரு டாகை வெறும் பெட்டாக மட்டும் காட்டாமல் அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி, அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஃபீலிங்ஸை காட்டுறது. இதுவும் போஸ்ட் ஹியூமனிசம் மாதிரி ஆந்த்ரோபோசென்ட்ரிசம்மை அப்போஸ் பண்ணுது. ஹியூமன் சென்டர்டு வேர்ல்டு வியூவை அப்போஸ் பண்ணுது. ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம தான் எல்லாமே, அனிமல்ஸ் நமக்காக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு வியூவை இது அப்போஸ் பண்ணுது. அனிமல்ஸ்க்கும் நம்மளை மாதிரியே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்குது அப்படின்னா அதோட ஆக்ஷன்ஸை அதே கண்ட்ரோல் பண்ணுற அந்த பவர் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, தென் இன்ட்ரின்சிக் வேல்யூலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி. இப்போ ஜூவில் இருக்க ஒரு எலிஃபண்ட்டை எடுத்துப்போம். அதை வெறும் ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்காம அதுக்கும் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி இருக்குது, அதுக்கு ஹாப்பினஸ் இருக்குது, அதுக்கும் துக்கம்லாம் இருக்குது, நம்மளை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரி. இப்போது இந்த தியரி எதெல்லாம் அனலைஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். லிட்ரேச்சரில் அனிமல்ஸை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அதை அனலைஸ் பண்ணுது. தென் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ் கிட்ட எப்படி நம்ம டாமினேட் பண்ணுறோம், ஸோ அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் இந்த தியரி அனலைஸ் பண்ணுது. தென் ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப் பற்றியும் பேசுது. இது லிட்ரேச்சரில் அனிமல்ஸை போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லைஃப் ஆஃப் பையில் டைகரை ஒரு அனிமலாக ஷோ பண்ணாமல் அதுக்கும் ஒரு கேரக்டராக ஷோ பண்ணியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு பார்ப்போம். ஹியூமன்ஸ் எப்படி அனிமல்ஸை யூஸ் பண்ணிக்கிறத ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ரிசர்ச்சுக்காக நம்ம அனிமல்ஸை யூஸ் பண்ணுறது, தென் மீட்டுக்காக அனிமல்ஸை நம்ம வளர்க்குறது, இது எல்லாமே நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஸோ அதையும் இந்த தியரி எக்ஸாமைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப்ஸை அனலைஸ் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு சில பிளேசஸில் கவுஸை சேக்ரெட் திங்காக பார்ப்போம், இல்லை சேக்ரெட் அனிமலாக பார்ப்போம். கேட்ஸை பேட் லக்காக பார்க்குறது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் இந்த தியரி. இந்த தியரி எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எத்திக்ஸு, ஈக்காலஜி அண்ட் தென் போஸ்ட் ஹியூமனிசம். எத்திக்ஸ் அப்படிங்கிறது எது சரி எது தவறு அப்படிங்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறது. தென் ஈக்காலஜி நேச்சரை பற்றின ஸ்டடி. போஸ்ட் ஹியூமனிசம் அப்படிங்கிறது நம்ம மட்டும் இந்த சென்டர் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது, இதில் மற்ற உயிரிகளும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது தான் போஸ்ட் ஹியூமனிசம். தென் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் கூடயும் இது கனெக்ட் ஆகிருக்கு. இது எப்படி மற்ற விஷயங்கள் இந்த எத்திக்ஸ், ஈக்காலஜி இது கூடலாம் கனெக்ட் ஆகிருக்குன்னா, இப்போ அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு எத்திக்கு, தென் ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறது ஈக்காலஜியில் வரும். ஸோ இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதோட கீ ஐடியாஸ் என்னென்னு பார்ப்போம். அனிமல் ஏஜென்சி. அனிமல் ஏஜென்சி அப்படின்னா அனிமல்ஸுக்கு வெறும் இன்ஸ்டிங்க்ட் மட்டும்தான் இருக்குது அப்படி இல்லை. ஸோ அவங்களுக்கு திங்க் பண்ணுறது, தென் ஃபீல் பண்ணுறது, அந்த பவர்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் அனிமல் ஏஜென்சி. ஸோ அவங்களுக்குன்னு டிசையர், தென் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ஸோ அவங்களால அவங்களோட ஆக்ஷன்ஸை சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் அனிமல் ஏஜென்சி. எப்படி அனிமல் ஏஜென்சி சொல்ல முடியும்னா, இப்போ ஒரு பேர்டு கூடு கட்டுது. ஸோ அதுக்கு வெறும் இன்ஸ்டிங்க்ட் மட்டும் இருந்திருந்தால் அதால் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பிளானிங் இருக்குது. அதனால தான் அதால் கூடு கட்ட முடியுது. ஒரு டாக் ஹாப்பியாக இருக்கும் போது அதோடய வாலை ஆட்டுது. இதெல்லாம் எதை ஷோ பண்ணுது அப்படின்னா, அதுக்கு எமோஷன் இருக்குது, திங்க் பண்ணுற அந்த பவர் இருக்குதுன்னு ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன். ரெப்ரசன்டேஷன்னா லிட்ரேச்சரில், ஸ்டோரிஸில், தென் போம்ஸில், தென் நாவல்ஸில் அனிமல்ஸை எப்படி காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறது. சம்டைம்ஸ் லிட்ரேச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அனிமலை ஒரு நல்ல விதமாக காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு திங்க் பண்ணுற அந்த பவர்லாம் இருக்குதுன்னு காட்டியிருப்பாங்க. சம்டைம்ஸ் அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கீ ஐடியா ஹியூமன் அனிமல் பவுண்ட்ரி. இதில் ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. அனிமல்ஸை விட நம்ம தான், ஹியூமன் பீயிங்ஸ் தான் சுப்பீரியர் அப்படிங்கிற அந்த தாட்டை இது மறுக்குது. ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கீ ஐடியா.
அடுத்து அனிமல் ஸ்டடீஸ். ஸோ இதில் இருக்க மேஜர் ஸ்காலர்ஸை பார்ப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பீட்டர் சிங்கர். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஃபிலாசபர். ஸோ இவர் அனிமல் லிபரேஷன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் புக் வந்து எழுதியிருக்காரு. இந்த புக்கு தான் வந்து மாடர்ன் அனிமல் ரைட்ஸ் மூமெண்ட்டுக்கு ஒரு பிக் ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு. இந்த அனிமல் லிபரேஷன் அப்படிங்கிற புக்கில் எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அனிமல்ஸ் மேலே காட்டுற குரூயாலிட்டியை பற்றி பேசியிருக்காரு. அனிமல்ஸுக்கும் பெயின்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் அந்த ஃபீல் பண்ணுற அந்த பவர்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அனிமல்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் சாப்பிட்றது, தென் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது, தென் க்ளோத்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லியிருக்காரு. பீட்டர் சிங்கர் இவர் தான் வந்து ஸ்பீசிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பாப்புலர் ஆக்குனவர். ஸ்பீசிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸ் மேலே டாமினன்ட் காட்டுறது. இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மற்ற அனிமல்ஸ் மேலே டாமினேஷன் பண்ணுறது வந்து ஸ்பீசிசம். நெக்ஸ்ட்டு ஸ்காலர் டோனா ஹாரவே. ஸோ இவங்க ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. இவங்க கம்பேனியன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஹியூமன்ஸும் அனிமல்ஸும் ஸோ மற்றவங்க கூட வந்து சேர்ந்து வாழ்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டாகுக்கும் ஒரு பர்சனுக்கும் ஸோ அவங்களுக்கு உள்ள ஒரு ரிலேஷன் வந்து பெட் ஓனர் ரிலேஷன் இல்லை. ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாழ்கிறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்காலர் கேரி வுல்ஃப். இவங்க போஸ்ட் ஹியூமனிசம், அனிமல் ஸ்டடீஸ், தென் கிரிட்டிக்கல் தியரி பற்றி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஹியூமனிசம் அப்படின்னா முன்னாடியே பார்த்துட்டோம். நம்ம வந்து சென்டர் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது, நம்ம இந்த வேர்ல்டில் ஒரு பார்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்காலர் ஜாக்கஸ் டெரிடா. இவர் எழுதின ஒரு புக்கு வந்து த அனிமல் தட் தேர்ஃபோர் ஐ ஆம் அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த புக்கில் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில இருக்கிற பவுண்ட்ரியை பற்றி சொல்லியிருக்காரு. அனிமல்ஸை வெறும் ஆப்ஜெக்டாக பார்க்காம ஸோ அனிமல்ஸுக்கும் ஒரு சப்ஜெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொன்னவர் தான் வந்து டெரிடா. இப்போ அனிமல் ஸ்டடீஸ் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட்டாக ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ இவர் எழுதின ஒர்க்கு அனிமல் ஃபார்ம். இந்த புக்கில் அனிமல்ஸை வெறும் அனிமல்ஸாக வந்து ஜார்ஜ் ஆர்வெல் காட்டாமல் ஸோ அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இந்த ஒர்க்கில் பண்ணையில் இருக்க அனிமல்ஸ் ஹியூமன் பீயிங்ஸை அப்போஸ் பண்ணி எப்படி வந்து ரெவல்யூஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து காமிச்சிருப்பாங்க. தென் பிக்ஸ் மற்ற அனிமல்ஸ் கூட எப்படி வந்து டாமினேட் பண்ணதுன்னு காட்டியிருப்பாங்க. இது பவரு, தென் அப்ரெஷன், இதை பற்றி சொல்லியிருப்பாங்க இதில். நெக்ஸ்ட் ரைட்டர் டெட் ஹியூக்ஸ். இவர் அனிமல் போம்ஸ் வந்து நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இதில் த ஜாகுவர், தென் பைக், இதெல்லாம் வந்து அவரோட போம்ஸு. இதில் அனிமல்ஸோட ரா எனர்ஜி, தென் அவங்களோட இன்ஸ்டிங்க்ட்டு, ஸோ இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டியிருப்பார். நெக்ஸ்ட் ரைட்டர் வர்ஜினியா வுல்ஃப். ஸோ இவங்க எழுதின ஒரு ஒர்க் வந்து ஃப்ளஷ். இதில் ஒரு டாகோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. டாகுக்கும் ஹியூமனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், தென் அதோட எமோஷன்ஸ், ஸோ அது பார்க்குற அந்த வேர்ல்டு, இதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரைட்டர் அன்னா சீவல். ஸோ இவங்க பிளாக் பியூட்டி அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹார்ஸோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரி. இந்த தேரி அனிமல் ஸ்டடீஸ் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் அவங்களோட ஸ்டோரிஸில், போம்ஸில் எப்படி வந்து அனிமல்ஸை காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரைட்டர்ஸ் மூலயமா, தென் புக்ஸ் மூலயமா வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இந்த அனிமல் ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, அனிமல்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், தென் அனிமல்ஸை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுறது மூலயமா, இந்த தியரி மூலமாக அனிமல்ஸை பற்றின நம்மளோட தாட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம பிளாக் பியூட்டி அந்த புக்கை படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஹார்சஸ் மேலே நமக்கு ஒரு பரிவு வரும். தென் லிட்ரேச்சரில் அனிமல்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் நம்மள மாதிரி இருக்குது, திங்க் பண்ணுற அந்த பவர்லாம் இருக்குதுன்னு பார்க்குறது மூலமாக நம்ம தான் வந்து சுப்பீரியர் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து நமக்கு வராது. இது மூலயமா அனிமல்ஸை ஃபேக்ட்ரிஸில் வளர்த்து அதுக்கப்புறம் மீட்டை நம்ம சாப்பிட்றது வந்து தப்பு அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு வரும். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அனிமல் ஸ்டடீஸ் அனிமல்ஸை ஒரு எத்திக்கலாக, கம்பேஷனேட்டாக பார்க்கணுன்னு என்கரேஜ் பண்ணுது. அனிமல்ஸுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது, ஸோ அவங்களையும் நம்ம வந்து நல்லா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அனிமல் ஸ்டடீஸ். அனிமல் ஸ்டடீஸ் பற்றின இந்த தியரி வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.